ஜனவரி 28 டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. நாள் 28/1/2024, இடம் புனித ஜார்ஜ் வளாகம், வ.உ.சி. திடல், ஈவேரா நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரவில்லை என்றால் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும், எச்சரிக்கிறார் திரு ராமஸ்ரீனிவாசன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன மிரட்டுறீங்களா அதிமுகவை? நீங்க தொடர்ந்து ஒரு சிறிய தவறை ஒரு இடத்துல அதிமுக செய்ததனுடைய காரணம் 15 ஆண்டுகள் மத்தியில அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு கட்சி இல்லைன்னு ஆயிடுச்சு. 15 ஆண்டுகள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு மத்திய ஆட்சி இல்ல சார். அதிமுகவை பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் கேள்வி கேட்டனால சொல்றேன். அவங்க 2 பேரும் நாட்டை ஆண்டவர்கள், தமிழ்நாட்டை. நீங்க நாட்டை ஆண்டவர்களா என்ன? ஒட்டுமொத்த தேசத்தையே ஆண்டவர்கள் நாங்க. அதுல தமிழ்நாடு வருது. என்ன இருக்கிறது தமிழ்நாடு? எல்லாமே இருக்கு. நீங்க பாருங்க, ஸ்வீப் இந்த தடவை பார்த்துட்டே இருக்கு. தேர்தல் ஸ்வீப் பண்ண போறீங்க பாருங்க. தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவு பாருங்க. உங்களோட கூட்டணி வைக்க யார் சார் தயாரா இருக்காங்க? எல்லாம் தயாரா இருக்காங்க. எல்லாம் கடைசி நேரம் சர்ப்ரைஸ், கடைசி நேரம் ட்விஸ்ட், கடைசி நேரம் கேம் சேஞ்சர். வரக்கூடிய தேர்தலில் என்னென்ன நடக்க போகுது பாருங்க. திரும்ப என்ன சொல்றாரு, ஒருத்தர் வந்திருக்காரு, ஒருத்தர் கத்துக்குட்டி, அவரு வேற ஒரு குட்டின்னு சொன்னார், ஆட்டுக்குட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இங்க ஒன்னும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டுல உங்களால ஒண்ணுமே கால் பதிக்க முடியாது, கத்துக்கிட்டு தான் இருக்க முடியும் அந்த கத்துக்குட்டிகள் எல்லாம் அப்படின்ற. இது சிங்கக்குட்டி, நீங்க ஆட்டுக்குட்டின்னு தப்பா புரிஞ்சுட்டு ரஃபா கேண்டில் பண்ணாதீங்க. விளைவுகள் விபரீதமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன தப்பு பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்கணும். என்ன தப்பு பண்ணிட்டாரு? அப்படின்னா தப்பு நடந்திருக்கு, அவர் பேசினதுல என்ன தப்பு நடந்திருக்கு? நீங்க வக்கரமா ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு அது தப்புன்னு சொன்னா நான் எத்தனை வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தைகள்லாம் பின்னால ஒண்ணுக்கு வக்கராரு. கூட்டி அறைக்குள் ஒரு ஆணும் பெண்ணும் 40 நிமிடங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். பொது வெளியில பேசினாரா இல்ல ஈவி.கே. இளங்கோவன்? இதை விட கொச்சையா, தரக்குறைவா ஒரு கேவலமான மனுஷன் இருக்க முடியுமா தமிழ்நாடு அரசியல்ல? அந்த ஈவி.கே. இளங்கோவன் என்ன கண்டிச்சீங்க? யாரு கண்டிச்சீங்க? ஒரு பிரதமரையும் ஒரு முதலமைச்சரையும் பேசுற பேச்சாது திமிரு தானே. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு நாதி கிடையாது. மீடியாக்கு பட்டும் படாம பல்லு படாமன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பட்டுக்குச்சு. நாங்க கூட ஒரு 303 சீட்ல இருந்து ஒரு 20-30 சீட்டு கூட பெறுவோம், 330 வரைக்கும் போவோம் தான் நினைச்சோம். இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிற உற்சாக அலை பாத்தீங்கன்னா ஸ்வீட். நீங்க தயவு டெபாசிட் கட்டாதீங்க, போச்சு. நீங்க இந்திய கூட்டணிக்கு அட்வைஸ் பண்ணுங்க, தேவையில்லாம மோடியோட போய் மோதாதீங்க. இந்த தேர்தலையே நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு தேர்தல் செலவே இல்லாம நாட்டுக்காக நல்லது பண்ணுங்க. மோடி தான் எப்படி பிரதமர் ஆக போறாரு, விட்டுட்டு போக சொல்லுங்க சார். ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன புகார்ல நீ அமர் பிரசாத் ரெட்டி சேர்த்து பேர் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேரை இந்த பொண்ணு இணைச்சு கொடுத்துருக்கு. அப்படி எல்லாம் சொல்லி அவங்க கட்சிக்காரர் தான். அவங்க காழ்ப்புணர்ச்சி தான். அவங்க அந்த உங்க கட்சி நிர்வாகியே வீடு புகுந்து அடிச்சிருக்காங்க சார். அதனாலதான் சொல்றேன், அதுல யாரோ உள்ளுக்குள்ள புகுந்து தப்பா கைட் பண்ணி அந்த சகோதரிக்கு நீங்க அமர் பிரசாத் ரெட்டி சேர்த்து கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. எதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி பேரையும் சேர்த்து? திமுக அரசை எதிர்த்து ரொம்ப தைரியமா துணிச்சலா சவால் விட்டு பேசுறாருல. திமுக எப்படி அந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை சகிச்சுக்கிற ஒரு பக்குவம் இருக்கா திமுக? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? தேர்தல் வர வர உங்க முகத்துல ஒரு கலை தெரியுது, என்ன காரணம்? அப்ப நீங்க ரொம்ப பொலிவாதான் இருக்கீங்க. அப்ப நான் அரசியல்வாதி, என் முகத்துல வரும் கலை, வரும் தேஜஸ் வரும். உங்க முகத்திலயும் ஒரு கலை கட்டுது. என்னை விட நீங்க ரொம்ப பொலிவா இருக்கீங்க ப்ரொஃபசர். ஒரு பிரபல வார இதழில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தீங்க, பார்த்தேன். அந்த தலைப்பை பார்த்ததும் ஷாக்கிங் ஆயிடுச்சு எனக்கு. சரி, உடனே அந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டு வாங்கி அதிமுகவுக்கும் காட்டிடுவோம், மக்களுக்கும் சொல்லிடுவோம். பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரவில்லை என்றால் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும், எச்சரிக்கிறார் திரு ராமஸ்ரீனிவாசன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன மிரட்டுறீங்களா அதிமுகவை நீங்க? அதுல எச்சரிக்கிறார்ன்ற வார்த்தை அந்த பத்திரிகையினுடைய வார்த்தை, என் வார்த்தை இல்ல. நான் எச்சரிக்கல, யாரையுமே எச்சரிக்கல. அந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இல்ல, அதுல மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் அதிமுகன்னா என்ன விலையை கொடுக்க நேரிடும்? நிச்சயம்தான். ஏன்னா அதிமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்து வருகிற கள அரசியல் இன்னும் அவங்க முழுசா புரிந்து கொண்டார்களா என்பது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. பல சமயங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் ரொம்ப பொருத்தமான முடிவு எடுப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரை தக்க வச்சுக்கிறது எப்படி, தன் கட்சியை நிலைநிறுத்தி கொள்வது எப்படி, தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பது எப்படி, அதற்கேற்ற நகர்வுகளை அவங்க திட்டமிட்டு பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு அவர் என்ன வேணாலும் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பார்.
சென்ற 2014 நீங்க அவர் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோடு அலையன்ஸ் வைத்துக்கொண்டு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவடைந்த நேரத்துல பழம் நழுவி பாலில் ஒழுக காத்திருக்கிறதெல்லாம் கூட சொன்னார். அந்த அளவுக்கு காய்களை நகர்த்துவதில் வல்லமை வாய்ந்தவர். அது நடக்கவில்லை என்பது வேற விஷயம். கடைசி நேரத்தில் காங்கிரஸை உடைச்சு ஐயா மூப்பனார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்க செய்து 40 சீட்டையும் ஸ்வீப் பண்ண முடிஞ்சது கலைஞரால முடிஞ்சது. இப்படி ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் இருக்கு. நீங்க இப்போ நான் கொடுத்த இந்த பேட்டிக்கு கொஞ்சம் முன்னால போங்க. 98ல் 96ல் ஆட்சி இழக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டில். அவங்க மேல நிறைய அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள். 98ல் பாரதிய ஜனதா கட்சியோட அவங்களுக்கு கூட்டணி ஏற்படுது. அது மாத்திரமல்ல, வைகோ, ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குறாங்க. ஜெயலலிதா அம்மையார் தான் அதை உருவாக்குறாங்க. ஆட்சியில வாஜ்பாய் பிரதமரா போய் உட்கார்றாரு. மாநிலத்துல ஒரு எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, கருணாநிதி மாதிரி ஒரு மிக கொடுமையான ஒரு அரசியல் எதிரி இருக்கும்போது, மத்தியில ஒரு ஆதரவான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சியினுடைய இயற்கையான ஒரு நிலைப்பாடா இருக்கும். அதுதான் அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆனா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு கோபமோ வருத்தமோ ஏற்பட்டது. அத்வானி அவர்களை பார்த்து செலக்டிவ் அம்னீஷியா அப்படிலாம் கூட விமர்சிச்சாங்க. அது ஏதோ ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம், அதை மத்திய அரசு அதை கண்டுக்காம இருந்திருக்கலாம். ஓகே, நான் ஜெயலலிதா அம்மா பக்கம் நியாயம் இருப்பதாக நினைத்து கொண்டு தான் நான் பேசுறேன். ஓகே, ஆனாலும் கூட அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், ஆதரவை திரும்ப பெற வேண்டும் என்று அம்மையார் எடுத்த முடிவு மிகப்பெரிய அரசியல் தவறு தானே. சரி, அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய கோபத்தில் லாபம் பார்த்தவர் யாருன்னா கருணாநிதி. ஏன்னா இவர் போய் ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நமக்கு மத்தியில் ஆட்சியில ஆதரவு கொடுக்கிற கட்சிகள் தேவை. வாஜ்பாய் அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் தேவை. கலைஞர் நான் ஏற்றுக்கொள்கிறேன்ங்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துக்கு மத்தியில கலைஞர் ஆட்சி, அதாவது திமுக பங்கெடுத்த ஆட்சி. சரியா அதுல இருந்து வெளியில வந்து 14ல் காங்கிரஸோடு சேர்றாரு. அடுத்த 10 வருஷம் மறுபடியும் திமுக மத்தியில் ஆட்சி. நீங்க தொடர்ந்து ஒரு சிறிய தவறை ஏதோ ஒரு இடத்துல அதிமுக செய்ததனுடைய காரணம் 15 ஆண்டுகள் மத்தியில வந்து அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு கட்சி இல்லைன்னு ஆயிடுச்சு. 15 ஆண்டுகள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு மத்திய ஆட்சி இல்ல சார். அதிமுகவை பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் கேள்வி கேட்டனால சொல்றேன், கவலைப்படுறதுக்கு இல்லைங்க. நீங்க மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும்னா வாஸ்தவம் தான். ஜெயலலிதா அம்மையார் அந்த விலை கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? வெற்றியோ தோல்வியோ ருசிக்க வேண்டியவர்கள் அவர்கள், இல்ல செய்ய வேண்டியவங்க. ஆனா உங்களோட இருந்தா உங்களுக்கு நட்டம்ன்றாங்க. அந்த கேள்வி அப்புறம் ஏன் கேட்டீங்க? உங்களோட நட்டம் அந்த கேள்வி என்ன ஏன் கேட்டீங்க? கேட்டதுனால நீங்க மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும். என்ன விலை? மிரட்டுறீங்களா? பிஜேபி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மிரட்டுறீங்களோ? இப்பயும் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாடு அரசியல் வந்து திமுக அதிமுக திமுக என்பதுதான் நீங்க 67ல இருந்து நம்ம பார்த்துட்டு வர அரசியல். இடையில கொஞ்ச காலம் மட்டும் காங்கிரஸ், ஐயா காமராஜர் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. அது ரொம்ப குறுகிய காலம். அதற்கப்புறம் இருமுனை அரசியல் தான். இந்த இருமுனை அரசியலில் இருந்து முதல் முறையாக இந்த தேர்தலில் தமிழக அரசியல் என்பது மும்முனை அரசியலுக்கு நோக்கி போகுதுங்கிறதா இந்த 2024 நீங்க பார்க்க போறீங்க. மும்முனை அரசியல்ங்கிறது இனிமே எப்படின்னா திமுக, அதிமுக, பாஜக அப்படி இதை நோக்கி தான் போகுது. பாஜக தனியா நிக்க போறீங்களா? நான் நிக்கிறத பத்தி பின்னால சொல்றேன். இப்போ அதிமுக பத்தி நான் சொல்லி முடிச்சிடறேன். சரி, மும்முனை அரசுக்குள்ள போகுது. ஓகே, மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது. ஆமா, இப்போ அதிமுகவுக்கும் ஒரு வரலாற்று கடமை இருக்கு, அரசியல் கடமை. பிஜேபிக்கு இருக்கு. திமுகவை வீழ்த்தணும். 40 சீட்லயுமே அவங்கள வாஷ் அவுட் பண்ணாதான் இங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெளிவடையும். 26ல் இன்னும் அது வலிமை கொண்டதாக மாறும். அந்த இடத்துல தங்கள் வரலாற்று கடமை செய்வதற்கு அதிமுக தவறுகிறது என்பதை தான் நான் சுட்டிக்காட்டேன். உங்களோட இருந்தா அந்த வெற்றியே பெற முடியாது, உங்களோட இருந்தா எங்களுக்கு லாபமே இல்லை, உங்களோட இருந்தா எங்களுக்கு சுமதான், பிரச்சனை தான் அப்படின்றாங்க அவங்க. அதை தேர்தல் முடிவுகள் காட்டட்டும். நான் சொன்னது தப்பா இருந்தா மக்கள் அதுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. நான் என் கையில என்ன இருக்கு? இல்ல, அதாவது இந்த மிகப்பெரிய விலைன்றது வந்து அவர் தோல்வின்றது தான் சொல்ல வரீங்களா? மாத்திரம் இல்ல, நல்லது அதிகாரத்தை வச்சு நாங்க ஏதாவது உங்களை த்ரெட் பண்ணுவோம். எங்களுக்கு இப்ப திமுக குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க? எங்களுக்கு அதிமுக he is our valued partner. ஓகே, எங்களுடைய ட்ரஸ்டட் அலை. இப்ப மட்டும் இல்ல, எப்பயும் பல காலமாக நாங்க அப்படிதான். உங்க உறவு வேணான்றாங்க அவங்க. அது அப்புறம் அது அவங்க, உங்களால எந்த லாபமும் இல்லைன்ற அவங்க முடிவு. அதை பத்தி தான் கமெண்ட் கேட்டாங்க, நான் கமெண்ட் சொல்லிட்டேன். முடிஞ்சு. ரைட், ஓகே. அவங்க அது என்னவாக வரப்போகுதுன்றது தேர்தல் முடிவுல பாத்துக்கலாம். ரைட் ரைட். அதாவது இந்த முறை 3 முனை போட்டின்றீங்க. எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, 4 முனை போட்டி வேற இருக்கு. நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. அது ஒண்ணு இருக்கு. நீங்க அது எப்பவுமே தனித்தே நிக்கிற சிங்கம் மாதிரி. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தேர்தல்ல 3 முனையா 4 முனையா நான் பேசவில்லை. சரி, தமிழக அரசியலே மும்முனை அரசியலா மாறுதுன்னு சொல்றேன். சரி, மும்முனைக்கு ஒரு மும்முனை அரசியல்னா இல்ல சார், அன்றாட டிஸ்கோர்ஸ். அவங்க 2 பேரும் நாட்டை ஆண்டவர்கள், தமிழ்நாட்டை. நீங்க நாட்டை ஆண்டவர்களா என்ன? ஒட்டுமொத்த தேசத்தையே ஆண்டவர்கள் நாங்க. அதுல தமிழ்நாடு வருது.
அந்த ரேடாருக்குள்ள ஏதோ தமிழ்நாடு பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி பேசிட்டீங்க. இல்ல ஒட்டுமொத்த தேசத்தை பிஜேபிக்கு என்ன இருக்கிறது தமிழ்நாட்டுல? எல்லாமே இருக்கு. நீங்க பாருங்க ஸ்வீப் இந்த தடவை பாத்துட்டே இருக்கு. தேர்தல் ஸ்வீப் பண்ண போறீங்க பாருங்க, தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவு பாருங்க. உங்களோட கூட்டணி வைக்க யார் சார் தயாரா இருக்காங்க? எல்லாம் தயாரா இருக்காங்க. எல்லாம் கடைசி நேரம் சர்ப்ரைஸ், கடைசி நேரம் ட்விஸ்ட், கடைசி நேரம் கேம் சேஞ்சர். வரக்கூடிய தேர்தல்ல என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்க. மும்முனை போட்டி. மும்முனை போட்டி மாத்திரமல்ல, மும்முனை அரசியல் என்று திரும்பி சொல்றேன். இனிமே தமிழக அரசியல் என்பது திமுக அண்ணா திமுக என்கிற இருதுருவ அரசியல் இல்ல. எப்படி நீங்க 91க்கு அப்புறம் இந்த கிளாஸ்நாஸ்ட் கோர்பச்சேவை கொண்டு வந்தார்ல, பெரிஸ்ட்ராய்க்கான, அது வரைக்கும் உலகமே பைபோலார் உலகம் சொல்லுவாங்க. இருதுருவ உலகம். ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் ரஷ்யா. அதுலயே ஒரு 60-70 வருஷம் ஓடிச்சு. 90களுக்கு அப்புறம் அந்த இருதுருவ அரசியல் உடைஞ்சு போச்சுல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருதுருவ அரசியல் உடைந்து மும்முனை அரசியல் உருவாகிறது. பாஜக ஒரு வலிமையான ஒரு அரசியல் செய்யற கட்சியாக, களம் காண்கிற கட்சியாக தமிழ்நாட்டில் நிலைச்சு நிக்க போகுது. ஓட்டு என்ன, பெர்சன்டேஜ் என்ன டிஸ்கோர்ஸ், இதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. அது தேர்தலுக்கு அப்புறம் தெரிய வந்துடும். பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல எங்களை அடிச்சுக்கவே முடியாது. ராமர் கடவுளா இல்ல பிஜேபி பிரச்சாரக்கா அல்லது RSS அமைப்பினுடைய முக்கிய தலைவரா என்ன ராமர்? ஏன் அதுக்கு என்ன? இல்ல ராமர் கடவுள் தானே, கடவுளுடைய அவதாரம், விஷ்ணுவனுடைய அவதாரம். ரைட்டு. நீங்க இவ்வளவுதான் வானலாவி கொண்டாடுறீங்க. அதை கொண்டு வந்து நீங்க பாருங்க, எதிர்கட்சிகள் மற்றவர்கள் யாருமே கிட்ட வராத அளவுக்கு நீங்க பண்ண சேட்டை யாருமே வரமாட்டேன்றாங்க. நாங்க ராமரை வழிபடுவோம். திருமாவளவன் சொல்றாருங்க, ராமரை நாங்கள் எதிர்க்கவில்லை, ராமரை வைத்து இவர்கள் செய்யும் அரசியலை தான் நாங்க எதிர்க்கிறோம். செங்கோலை ஏன் எடுத்தீங்க? செங்கோல் கடவுளா, கடவுள் அவதாரமா? செங்கோல் பக்கத்துல ஏன் போல, அதை ஏன் புறக்கணிச்சீங்க? காரணம் சொல்லுங்க. இப்ப ராமருக்கு பதில் சொல்லிருக்காங்க. செங்கோலை ஏன் புறக்கணிச்சீங்க? நீங்க உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். சரி, செங்கோலை ஏன் புறக்கணிச்சீங்க? நீங்க ராமரை புறக்கணிங்க, அது இந்து மத அடையாளம், அதெல்லாம் விட்டுருங்க. செங்கோல், சோழர் செங்கோலை விமர்சனத்தை வச்சும் பாராளுமன்றத்துல செங்கோல் வச்சுங்க, அதே பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தான் பேசிருக்காங்க. புறக்கணிச்சிருக்காங்க. செங்கோல் வைக்கிற நிகழ்ச்சியை புறக்கணிச்சு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துல உட்கார்ந்து இப்ப பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப இவங்க அயோத்திக்கு போக தானே போறாங்க. அன்னைக்கு தானே வரல. அயோத்திக்கு நாங்க போவோம்ன்றத எல்லா கட்சி தலைவர் வராதவங்க கூட நாங்க அயோத்திக்கு போவோம், வழிபாடு செய்வோம்னு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க போவோம். அன்னைக்கே வந்திருப்பாங்க. எப்போ 22ஆம் தேதியே வந்திருப்பாங்க. எல்லாரும் வரலன்ற வராது காரணம் நீங்க தான். நீங்க பண்ற சேட்டை தான். நீங்க பண்ற அற்ப அரசியல்ன்றாங்க. என்ன அற்ப இந்த வார்த்தை? என்ன அரசியல்? ராமரை கடவுளா பாருங்க, ஆன்மீகம் வேற, அரசியல் வேற. எப்பதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க பிஜேபின்றாங்க. நாங்க தேர்தல் அறிக்கையில 89ல இருந்து நாங்கள் வெற்றி பெற்றால் ராமர் ஆலயம் கட்டுவதற்கான எல்லா தடைகளையும் அகற்றி அங்கே கட்டுவோம் சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி, அயோத்தியில ராமர் கோவில் என்பது வெறும் ஆன்மீகம், கும்பாபிஷேகம், பூஜை, புனஸ்காரம் இல்ல. எங்க கட்சியினுடைய அரசியல் தேர்தல் அறிக்கை. அதுக்காக எங்க கட்சியில இருந்து மிகப்பெரிய ரத யாத்திரை நடத்திருக்கோம். ஒவ்வொரு தடவையும் தீர்மானம் போட்டிருக்கோம். எங்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் இதுக்காக உயிர் கொடுத்திருக்கிறான். தமிழ்நாட்டில் அதுக்காக உயிர் பலி நடந்திருக்கு. ஒவ்வொரு கிராமமா இங்கிருந்து செங்கல் பூஜை செய்து பாரதிய ஜனதா கட்சி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் இங்கிருந்து அயோத்திக்கு நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாலே செங்கல் அனுப்பிச்சிருக்கோம். பூஜை செய்யப்பட்ட புனித செங்கல்கள் அனுப்பிச்சிருக்கோம். அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இது கடவுள் தானே, நாங்க அனுப்ப வேண்டியனே. அன்னைக்கு திமுக உங்களுக்கு தான் ராமர் கடவுள் கொண்டு போய் அனுப்ப வேண்டியது. நீங்க காங்கிரஸ், நீங்க திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ராமர் பிடிக்காதுங்க, காங்கிரஸுக்கு பிடிக்கும்ல, நீங்க அனுப்ப வேண்டியனே. அந்த நிகழ்வுல ராமரை நீங்க ஏன் பிஜேபியினுடைய மோனோபோலி ஆக்கிட்டீங்க? ஏகபோகமா ஏன் மாத்துனீங்க? சார், நீங்க தான் RSS பிரச்சாரக்காவும் காரியகர்த்தாவும் ராமர் ஆக்கிட்டீங்க. ராமர் காரியகர்த்தா மாதிரி ஆக்கிட்டீங்க. பிஜேபி காரியகர்த்தா. உங்க பெர்செப்ஷன் இது. ஆனா நிச்சயம் ராமர் அருள்வாளிக்கிற கட்சி பிஜேபி தான் இருக்க போகுது. இல்ல, பூஜிக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். பிரதமர் அவரோட டியூட்டி மட்டும் தானே பார்க்கணும். போயிட்டு அவர் கருவறைக்குள்ள பூஜை பண்றாரு, இதெல்லாம் சரியான்றாங்க. ஏன் பண்ணக்கூடாது? பிரதமர் பண்ணாம யார் பண்ணுவாங்க? பிரதமர் அடிக்கல் நாட்டு ஜனாதிபதியும் கூட்டு போய் பக்கத்துல வச்சிருக்காங்க. அடிக்கல் நாட்டது யாரு? ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டது யாரு? பிரதமர் தான் அடிக்கல் நாட்டாரு. அது கொரோனா நேரத்துல. ஏன் இந்த வேலையெல்லாம் ஜனாதிபதி அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க கிட்ட கொடுக்கலாமேன்னு கேக்குறாங்க எதிர்க்கட்சிகள். இதுல கவலைங்க. பிரதமர் என்பது தேசத்தின் தலைவருங்க, மக்களின் தலைவர், இந்தியாவின் முதல் குடிமகனுங்க, முதல் குடிமகனுங்க. ஜனாதிபதின்றது டெக்னிக்கலுங்க. இதுக்கு பின்னால உள்ள மக்கள் ஆரவாரம், அதுவே உங்களால எல்லாமே நரேந்திர மோடிக்கு தான் பின்னால, அதுவே உங்களால ஏற்றுக்க முடியும். இதற்குரிய தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு இவ்வளவு சுமூகமாக செய்து முடித்ததுக்கு முக்கிய காரணமே ஐயா மோடி அவர்கள் பிரதமர் ஆக்குறதுனால தான். முடிஞ்சு அவங்களால. நீ அயோத்தி பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? 100 வருஷம் பிரச்சனை. ஏன் காங்கிரஸ் ஆட்சியில ஏன் தீர்க்க முடியல? 47 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு லிட்டிகேஷன் வந்துருச்சுல. சரி, அந்த சர்ச்சைக்குரிய அந்த கட்டிடத்துக்குள்ள ராம்லாலா உள்ள பிரதிஷ்டை செய்யப்பட்டார்ல, அப்ப இருந்து வழக்கு பூட்டப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்குல்ல. இது எத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு? நீங்க ஏன் இதை சால்வ் பண்ணல? ஏன் சால்வ் பண்ணல? காரணம் சொல்ல. காங்கிரஸ் ஆட்சியில அயோத்தி பிரச்சனை ஏன் நீங்கள் தீர்க்கவில்லை? ஒட்டுமொத்த காப்பிரைட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க சார்.
அவங்க சில கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க, இது நீங்க அரசியல் செய்ய- பண்ணாதீங்க, ஆன்மீகமா பாருங்கன்றாங்க. நான் ஒண்ணு. உங்க பாயிண்ட் சொல்றேன். அதே போல ஜனாதிபதி முர்முவை அழைத்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கும் கூப்பிடல, உள்ள வச்சு அவங்கள அந்த திறப்பு விழாவை நடத்தல. ராமர் கோவிலுக்கும் அந்த அம்மாவை நீங்க அழைப்பு கொடுத்தீங்க, அவங்க வந்தாங்களா வரலையா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றாங்க அவங்க. என்ன இது, நீங்க பிரதமர் மோடியை வச்சு நீங்க பண்றீங்க, மோகன் பகவத்தை வச்சு பண்றீங்க, திரௌபதி முர்முக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்க கொடுத்துட்டு அந்த அம்மாவை நீங்க கிட்ட கூட நிக்க விடலையே அப்படின்றாங்க அவங்க. நீங்க திரௌபதி முர்மு மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிற இந்த கட்சியில விடுங்க. இவங்க ஏன் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வாக்களிக்கல? ஒரு பழங்குடியின பெண்மணி முதல் முறையாக இந்திய ஜனாதிபதி நாற்காலி அலங்கரிப்பதற்கு இவங்க ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கணும்ல. இவங்க ஆதரிச்சு வாக்களிச்சலாம் யஷ்வந்த் சின்ஹாக்கு. இது எது சமூக நீதினு சொல்லுங்க? நான் ஜனாதிபதி பதவிக்கு யஷ்வந்த் சின்ஹாவை ஆதரிப்பேன்றது சமூக நீதியா? ஒரு பழங்குடியினத்து பெண்மணி ஆதரிப்பேன்றது சமூக நீதியா? அதை சொல்லுங்க. அப்படியெல்லாம் நீங்க ஓடி போன அந்த கட்சி இன்னைக்கு வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு என்ன காரணம்? பிரதமரை வச்சுதாங்க பண்ணுவோம், அயோத்தியினுடைய பிரதிஷ்டை பிரதமர் வச்சுதான் பண்ணுவோம், அடிக்கல் நாட்டுறது பிரதமர் வச்சுதான் செய்வோம் என்பதை நாங்கள் வெளிப்படையா அறிவிச்சிருக்கோம். ஜனாதிபதிக்கான உரிய மரியாதையை என்னைக்கு பிஜேபி கொடுப்பீங்க? ராம்நாத் கோவிந்துக்கும் கொடுக்கல, திரௌபதி முர்மு அவர்களுக்கும் கொடுக்கல அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க, கோவப்படுறாங்க. ஜனாதிபதியோட வேலை குடியரசு தின உரை வாசிப்பாங்க, சரி, குடியரசு தினத்தை கொடியேற்றுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆங்கில காலண்டர் இயர்னுடைய முதல் கூட்டம் ஜனாதிபதி உரையுடன் துவங்கும். இது 2வது பாயிண்ட். இப்ப வரப்போற நாடாளுமன்றத்தில் அவங்க உரையோட தான் துவங்கும். அதற்கப்புறமா நாட்டினுடைய அரசியல் சாசன தலைவர் என்பதனால அது சம்பந்தமான வழிகாட்டுதல்கள் ஜனாதிபதி வரும். சரி, அவர் அதானே தவிர அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி கண்ட்ரி கிடையாது. He is the constitutional head of the country. சரி, அவ்வளவுதான் ஜனாதிபதியோட ரோல், அவ்வளவுதான். எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களா சொல்லிட்டே இருக்காங்க. நான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல எல்லாமே நீங்க கவர்னர் ஆளுநர் ரவி அவர்களை வச்சு திறந்துவீங்க சார். ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் திறந்தீங்கல்ல, சரி, ஏன் அலங்காநல்லூர்ல ரவி அவர்களை வச்சு திறக்கலாம்? அவருக்கு எங்க மாநில உணர்வே தெரியலன்றார் திரு ஸ்டாலின். இதுவரைக்கும் எந்த கவர்னர் வச்சு திறந்திருக்கீங்க சொல்லுங்க? இந்த கவர்னருக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த கவர்னரை வச்சுதான் எல்லா அரசு கட்டிடம் திறந்தீங்களா? எல்லா விழாவும் நீங்க ஆளுநரை வச்சுதான் நடத்துறீங்களா? யாரை வச்சு பண்ணீங்க? நீங்க முதலமைச்சர் தானே பண்ணாரு. சரி, நீங்க கவர்னரை வச்சு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் தரங்க, கவர்னரை வச்சு கலைஞர் நூலகம் தரங்க, கவர்னரை வச்சு எல்லா முக்கியமான பெருமைக்குரிய சிம்பல்கள் நினைவு சின்னங்கள்லாம் கவர்னர் வச்சு பண்ணுங்க. நாங்க ஜனாதிபதி வச்சு பண்ணுவோம். கவர்னர் தமிழ்நாட்டோட அடாப்ட் ஆகவே இல்லையா சார்? அடாப்ட் ஆகிறதுக்கு அது சம்பந்தம் இல்ல. உங்க அரசாங்கத்தோட தான் அடாப்ட் ஆகல, உங்க திமுக கட்சியோட அவர் அடாப்ட் ஆகல, தமிழக மக்களோட அடாப்ட் ஆகல. இல்ல, கவர்னர் டியூட்டியை விட்டு மற்ற வேலையெல்லாம் பிஜேபி திரு அண்ணாமலை பண்ற வேலையெல்லாம் அவர் பண்ணுகிறாருன்றாங்க. மக்கள் வரவேற்கிறாங்க சார். கவர்னர் போற டிஸ்ட்ரிக்ட் சுற்றுப்பயணம் இருக்குல்ல, மாவட்ட சுற்றுப்பயணம், எவ்வளவு வரவேற்புகள் நீங்க பாத்துருக்கீங்களா? மக்கள் பிஜேபி கொடுக்குற வரவேற்பு இல்லைங்க. மக்கள் எவ்வளவு என்கிட்டே கவர்னர் வர்றாரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு மதுரைக்கு வந்தாருன்னா ஒரு 500 பேர் போன் பண்றான். எங்களால 5 பேர் கூட அனுப்ப முடியல, ஏன்னா கவர்னர் பிஸி ஷெட்யூல்ல இருப்பாரு. தொழில இருக்காங்க, மாணவர்கள், கல்லூரிகள், பெரிய வரவேற்பு இருக்கு. நீங்க தமிழ் மக்களோட அடாப்ட் ஆகலைங்கிறீங்க. தமிழக அரசாங்கம் தான் கவர்னர் ஆன்டகனைஸ் பண்ணுது, தமிழக மக்கள் வெல்கம் கவர்னர். சரி, ராமர் பிரதிஷ்டை நடந்த அந்த நாட்கள்ல தமிழ்நாட்டில் பூஜையெல்லாம் தடுத்துட்டாங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. உண்மைதான், அது பொய்ன்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேன்மைமிகு நீதிபதி சொன்னார். பாத்தீங்களா இல்லையா? ஏன் வதந்தி எல்லாம் பரப்புறீங்க? அதாவது நீங்க வந்து களத்துல வேலை செஞ்சவங்ககிட்ட நான் ஒரு சாம்பிள் தரேன், பலவர்கிட்ட பேசுங்க. முதல் நாள்ல இருந்து அவ்வளவு கெடுபடி. இப்ப நாங்க அந்த கீழே வேலை செஞ்சுக்கலாம் தெரியும், பந்தல் போடுறோம், பந்தலை பிரிங்கிறாங்க. அன்னதானம் பண்ண போறோம், அன்னதானத்தை பண்ணாதேங்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்கிரீன் வைக்க போறோம், எந்த இடத்துலயும் ஸ்கிரீன் இல்லைங்கிறாங்க. மதுரையில சில பேர் அந்த வியாபாரம் செய்யற அந்த சமூகத்தினர் வந்து அவங்க சொந்தமா கட்டின மண்டபத்துல அன்னதானம் போட்டு ஸ்கிரீன் வச்சு ஒரு ராம பஜன் பாட்டெல்லாம் வைக்கணும்னு சொன்னா காவல்துறையில இருந்து போன் வருது, நீங்க இதை பத்தி நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க, இதை தொடர்ந்து நடத்தினா எங்களுக்கு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நாங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படின்னு எந்த மக்கள் சொன்னாங்க? பிஜேபி சொல்லுவீங்க திமுக மேல பழி போட. வெளிப்படையாக அவங்க சொன்னதெல்லாம் சொல்றாங்க சார். அப்படி எதுவும் நடக்கலன்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டார், நீதிபதி சொல்லிட்டார் சார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். ஆனா நீதிபதி என்ன சொல்லிருக்காரு? என்ன சொன்னாரு? இது மாதிரி விஷயத்தை தடுப்பதற்கு மாநில அரசுக்கு எந்த உரிமை அதிகாரம் கிடையாது, ஒழுங்கா. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு சொல்லுங்க. மாநில அரசோட வேலையை அதெல்லாம் தலையிடுறதுக்கு மக்களுடைய மத வழிபாட்டு உரிமையில் தலையிடுகிற அதிகாரம் உரிமை எந்த அரசாங்கத்துக்கு கிடையாது, பொத்திக்கிட்டு போகணும்னு சொல்லிச்சா இல்ல சுப்ரீம் கோர்ட்? அதுக்கப்புறம் பொத்திட்டு வந்தாங்க. ஆனா நீங்க வாட்ஸ்அப் வதந்தி பரப்பும் ஒரு யூனிவர்சிட்டி நடத்துறீங்க அப்படின்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்க வதந்தி பரப்பி இன்ஸ்டாகிராம்ல வதந்தி பரப்புற யூனிவர்சிட்டியா நீங்க திமுக? சொல்லுங்க. நாங்க வாட்ஸ்அப்ல வதந்தி பரப்புறோம், நீங்க இன்ஸ்டால பரப்புறீங்களா, ஃபேஸ்புக்ல பரப்புறீங்களா? இங்க வந்து பெரியாரை எப்படி பெரியாரை ஏத்துப்பாங்க, பெருமாளை வணங்குவாங்கன்றாரு அவரு. பெரியார் யார் சார் ஏத்துக்கிட்டா? ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் சகிச்சுக்கிறாங்க. ஈவேராவை மக்கள் சகிச்சுக்கிறாங்க, ஏத்துக்கல.
புரியுதா இது உங்களுக்கு? பெரியார் மண் தானே, சகிச்சுக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது பெரியார் மண் தானே. நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல எத்தனை பேரு தங்கள் பிள்ளைகளுக்கு ஈவே ராமசாமி மாதிரி ராமசாமி எத்தனை பேர் வச்சிருக்காங்க? ராமசாமி வச்சிருக்காங்க. இவருக்கு முன்னால எங்க அப்பா பேரோட ராமசாமி தான், இவரை பார்த்து வைக்கல, ராமர் சாமிக்காக வச்சது, ராமசாமிக்காக வைக்கல. எத்தனை பேர் கருணாநிதியின் பிள்ளைகள் பேர் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் அண்ணாதுரையின் பேர் வச்சிருக்காங்க. எல்லாம் சுடலமாட, கருப்புசாமி, சுப்பிரமணி, சரஸ்வதி, கலைவாணி, இப்படிதான் சார் பேர் வச்சிருக்காங்க. நீங்க ஈவேரா மண்ணு அந்த மண்ணுன்னா இவங்களை கொண்டாடுறது யாரு கொண்டாடுறா? தமிழ்நாட்டுல எத்தனை கல்லூரி இருக்கு? அரசாங்கம் ஆரம்பிச்ச கல்லூரியை தவிர எத்தனை தனியார் கல்லூரிகளுக்கு இவங்க பேரெல்லாம் யார் வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. எங்க ஒரு இடம் சொல்லுங்க. கிடையாது சார். தமிழ்நாடு கொண்டாடுதுன்னா அதுக்குரிய அடையாளங்கள் என்னன்னு இருக்கணும். நீங்க போய் ஊர்ல ஒரு சிலையை வைக்கிறீங்க, சர்வ வல்லமை வாய்ந்த மாநில அரசாங்கம், நீங்க அதை போய் வேண்டாம்னா, அதை தொட்டானா, அது வேண்டாம்னு சொன்னோம்னா அது காவல்துறை வச்சு நீங்க குடைச்சல் கொடுப்பீங்க. அதனால அவன் சகிச்சுக்கிறான். அப்படி எதுவும் தடுக்கலன்றது பதிவாகவும் சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு திருச்சி மாநாடு பாத்தீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு என்ன பெருங்கூட்டம். அதனால என்ன? அந்த கூட்டத்துல சொன்னது பாருங்க, மீண்டும் பிஜேபி வந்துடக்கூடாது, இந்த நாடே துண்டாடப்படும், இந்தியான்ற ஒரு கூட்டாட்சி நாடே எல்லாம் போயிடும், ஜனநாயகம் இருக்காது, தேர்தல் இருக்காது, எல்லாம் ஒற்றை நாடா மாத்திடுவாங்க, ஒற்றை மோடி அமித்ஷாவா மாறிடும். திருமாவளவன் சொல்றாரு, இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மாநாடு, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான மாநாடு, பாஜகவுக்கு எதிரான மாநாடு அப்படின்றாரு. இல்ல, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு இல்ல, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மாநாடு, எதிரான மாநாடு. உங்களை வீழ்த்தாம உட்கார மாட்டார் போல. திருமாவளவன் சொல்ற விஷயம் இது மக்களாட்சிக்கு எதிரானது. ஆமா, ஜனநாயகத்தை ஒழிச்சிருவாங்க, அத திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, கூட்டாட்சியை ஒழிச்சிருவாங்க, எல்லாம் காணாம போயிடும். ஆனா உண்மை அது கிடையாது. அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, திரும்ப நீங்க பிஜேபிக்கு வாக்களி தேர்ந்தெடுத்தா திமுக இருக்காது, கம்யூனிஸ்ட் இருக்காது, விடுதலை சிறுத்தை இருக்காது, காங்கிரஸ் இருக்காது. என்ன பண்றீங்க? அதத்தான் இப்படி இந்த வழியில சொல்லுங்க. என்ன பண்ணிடுவீங்க? மக்கள் ஆதரவு இல்லைன்னா எப்படி செயல்படுவீங்க? என்ன பண்ணிடுவீங்க? பிஜேபி மறுபடியும் வந்துட்டா என்ன செயல்படுவீங்க? என்ன திமுக இல்லாம பண்றீங்களா? மக்களை நிராகரிச்சுவாங்க. இல்ல சார், மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா என்ன திமுக இல்லாம பண்றீங்களா? விடுதலை சிறுத்தை இல்லாம பண்றீங்களா? மக்கள் ஆதரவு இல்லைன்னா எப்படி இருக்கும்? என்ன சார், இந்த பக்கம் அதிமுக மிரட்டுறீங்க, இந்த பக்கம் திமுக மிரட்டுறீங்க. தமிழ்நாட்டுல காமன்வெல்த் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? அந்த கட்சியில 18 எம்எல்ஏ இருந்து அவங்க ஆதரிச்சதுனாலதான் ராஜாஜி முதலமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு காமன்வெல்த் கட்சி இருக்கா? இல்ல. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு முன்னால இதே வன்னியர் சமுதாயத்துக்காக இன்னொரு கட்சி நடந்தது, ராமசாமி படியாச்சு. அந்த கட்சி இருக்கா? அப்போ 18-20 எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட சட்டசபை இருந்தாங்கல்ல, இப்ப இருக்கா? இல்ல. ராஜாஜி நடத்துற சுதந்திரா கட்சி இப்ப இருக்கா? இல்ல. இப்ப எங்க கட்சியில இருக்கிற ஹண்டே ஒரு காலத்துல சுதந்திரா கட்சி தலைவர் தான், இப்ப இருக்கா? சிவாஜி கணேசன் நடத்துற கட்சி இருக்கா? இல்ல. எத்தனை தலைவர் நடத்துற கட்சி? திமுக அதிமுக அப்படி யாரும் ஒழிக்கலைங்க. திமுக அதிமுக மாறி மாறி 60 வருஷம் நாட்டாண்டு. அது ஒரு மாயை. அதைத்தான் நான் சொல்றேன், இந்த வரதுக்குரிய தேர்தலுக்கு அப்புறம் பாருங்கன்னு சொல்றேன். எல்லாம் துண்டக்கான துணியக்கான ஓட வேண்டியதுதான். சரி, மக்கள் இங்க பாருங்க, மக்கள் மனநிலை இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க எல்லாம் அம்பலப்படுத்துவாங்க, அதற்குரிய களம் தயாராகிட்டு இருக்கு. நீங்க அதை சென்ஸ் பண்ண தவறுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். ஓட்டு விழுணுமே சார், ரிசல்ட்ல தானே தெரிய போகுது. பிஜேபி நீங்க என்ன கூப்பாடு போடுறீங்க, கத்துறீங்க, ஆனா இங்க ஒண்ணும் இல்லைன்றாரு. பாருங்க, திருமாவளவன் நேற்றுக்கு மேடையில சொல்றாரு, பிஜேபி தமிழ்நாட்டுல எதையாவது பண்ணிடலான்னு ஒருத்தர் அமைச்சிருக்காங்க. திருமாவளவன் என்ன பிரச்சனைன்னு சொல்லவா? என்ன சொல்லுங்க. தலித் ஐடியாலஜின்னு ஒன்று இருந்துச்சு, தலித் பிலாசபி, தலித் ஐடியாலஜி அப்படின்னு இருந்துச்சு. அது சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து ரொம்ப வீச்சா இருந்தது. பல மாநிலங்களுடைய தலித் தலைவர்கள் அவங்க ஐயா அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்தி, அவருடைய சித்தாந்தத்தை மையப்படுத்தி எல்லாம் முழுக்க தமிழ்நாடு, இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு அலை உருவாக்கி இருந்தாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் இந்த தலித் ஐடியாலஜி, தலித்திசம் இதுக்கே தேவையில்லாம் போச்சு. ஏன்னா இவர்கள் கொண்டாடுகிறத விட அதிகமாக அண்ணல் அம்பேத்கரை நாம கொண்டாடுறோம், இவங்க பேசுறத விட அதிகமான சமூக நீதி நாம பேசுறோம். காங்கிரஸை விட, திமுக விட, கம்யூனிஸ்டுகளை விட மிக உச்சத்துல நின்று இந்த எஸ்சி பட்டியலின மக்களுக்காக நாம பண்றோம். இதெல்லாம் இந்த சமுதாயம் புரிந்து கொண்டது. இன்னைக்கு எந்த ஒரு மாநிலத்திலையுமே ஒரு ப்ராமினன்ட் தலித் ஃபேஸ், ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் அவங்க வந்து பிஜேபி கூட தான் இருக்காங்க. அத்துல்ல யார் கூட இருக்காங்க? முடிச்சிடறேன் கேளுங்க. அத்துல்ல யாரோட இருக்காரு? பிஜேபி இருக்காரு. ஆமா. பஸ்வான் யாரோட இருக்காரு? பிஜேபி. ரைட். பஸ்வானுடைய பையன் சஞ்சய் பஸ்வான் யாரோட இருக்காரு? சிராஜ் பஸ்வான் எல்லாமே உங்க கூட பிஜேபி இருக்காரு. குஜராத்தினுடைய முக்கிய அந்த தலித் தலைவராக இருக்காரு, பிஜேபி இருக்காரு. தமிழ்நாட்டுல கூட இப்ப ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள் தங்களை தலித்னு சொல்றது இல்லை. அவங்களுடைய டைனமிக்ஸ் மாறிடுச்சு. இப்போ அவங்க தங்களை தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றாங்க. நாங்க we are no more scheduled caste, நாங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம அந்த உரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் கூட இவங்களை மற்ற கட்சியினர் இன்னும் அப்படிதான் வச்சிருக்காங்க, எஸ்சின்ற கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க. இவங்களும் இப்ப பிஜேபி இருக்காங்க. திருமாவளவன் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு பட்டியலின எஸ்சிஇசம் அல்லது தலித்திசம் என்கிற கருத்துல அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். எல்லாரும் பிஜேபி கூட இருக்காங்க, எல்லாரும் மோடி ஐயா கூட இருக்காங்க. அந்த வேதனை, அந்த வைத்தறிச்சல், இதுதான் திருமாவளவன். அப்படி எல்லாம் கிடையாது. சனாதனம் என்னுடைய கதவையும் தட்டியது,
அத்தனை தலித் தலைவர்களையும் விலைக்கு வாங்கினாங்க இந்தியா முழுக்க, என்னையும் தட்டினார்கள், நான் போகல அப்படின்றார். இன்னொன்னு தலித் அரசியலை மட்டும் முன்னிலைப்படுத்தி அவர் அரசியல் பண்ண, சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலைன்னு சொல்றாரு. அது எல்லாரும் பேசுறது. சரி, சாதி கட்சி வச்சிருக்கிற எல்லாருமே சொல்ற முதல் வாசகமே ஜாதியை ஒழிக்கத்தான் நான் கட்சி வச்சிருக்கோம் சொல்றேன். திமுக தானே சொல்லுது. இல்ல திமுகவே நாங்க ஜாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லுது. திரும்ப என்ன சொல்றாரு, ஒருத்தர் வந்திருக்காரு, ஒருத்தர் கத்துக்குட்டி, அவரு வேற ஒரு குட்டின்னு சொன்னார், ஆட்டுக்குட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இங்க ஒன்னும் செய்ய முடியாது தமிழ்நாட்டுல, உங்களால ஒண்ணுமே கால் பதிக்க முடியாது, கத்துக்கிட்டு தான் இருக்க முடியும் அந்த கத்துக்குட்டிகள் எல்லாம் அப்படின்றாரு. விவேகானந்தர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு சிங்கக்குட்டி அதை எல்லாரும் எப்படி ஆட்டுக்குட்டி நினைச்சாங்க, அது எப்படி தன்னை சிங்கம் என்று நிரூபித்தது அப்படின்னு விவேகானந்தர் ஒரு கதை சொல்லி இந்துக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு உணர்ச்சி ஊட்டுகிற ஒரு கதை, ஒரு ஆண்மை நிறைந்த கதை. அந்த கதையை தான் நான் திரும்ப உதாரணமா சொல்ல விரும்புறேன். இது சிங்கக்குட்டி, நீங்க ஆட்டுக்குட்டின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரஃபா ஹேண்டில் பண்ணாதீங்க, விளைவுகள் விபரீதமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஓ, அதிமுக சொல்ற மாதிரி இவங்களுக்கும் சொல்றீங்க. அது வேற, அது நட்பு சுட்டல், அது இது எச்சரிக்கை, தோழமை சுட்டல் மாதிரி. தோழமை சுட்டல், இது எச்சரிக்கை. விளையாடாதீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வேறொரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி, உதயநிதி அவர்களுடைய பேட்டிக்காக அதில் கேட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை போட்டு பேசினது அந்த இரட்டை அர்த்தத்துல புரியும்படியா இருக்குது, காயப்பட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். அது தப்பு இல்லையா? அந்த வார்த்தை பிஜேபியில எந்த தலைவர்களும் இப்படி பேசியிருப்பாங்களா அப்படின்றாங்க. என்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், எனக்கு அது இரட்டை அர்த்தம் இருப்பதே எனக்கு தெரியல. இவ்வளவு வக்கரமா சில பேர் இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாரு அந்த இரட்டை சொல்றீங்க, அந்த இரட்டை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, இரட்டை அர்த்தம்னு கற்பனை பண்ணி சொல்றீங்க பாருங்க. இவ்வளவு வக்கரமாவும் ஒரு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி சிந்திக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அந்த வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் இல்ல, நல்ல அர்த்தம், பட்டும் படாமன்னு அர்த்தம், நீக்கு போக்கா போறதுன்னு அர்த்தம். அதாவது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்னு அர்த்தம். இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தவிர நீங்க ஏதோ ஒரு வக்கர சிந்தனையோட பேசுறதுக்கு. உதயநிதி கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு திரு அண்ணாமலை ஏன் சார் டிசைட் பண்றாரு? இல்ல, அண்ணாமலை அவர்கள் என்ன கேள்வி கேட்கணும் பத்திரிகையாளர் தான் டிசைட் பண்ணணும். மீடியால ஒரு போக்கு இருக்குங்க, ஒரு போக்கு. என்ன போக்குன்னா, திமுக காரங்க மனசு நொந்துடக்கூடாது, அப்படியே மயிலிறகா அப்படியே வருடி கொடுக்கணும். அவங்க நோகாம அவங்கள கேள்வி கேட்கணும். உங்க பேர் என்ன, நீங்க என்ன படிச்சீங்க, ஸ்கூல்ல எப்படி இருந்தீங்க, எப்ப சினிமாவுக்கு வந்தீங்க, நீங்க நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்களே, உங்களை பார்த்தோன்னே மக்கள் அப்படியே ஆரவாரிக்கிறாங்களே, இப்படியா கேள்வி கேட்டு அவனை குஷிப்படுத்தி அனுப்பிச்சிருந்தான். கான்ட்ரவர்சியலான கொஸ்டின், அவங்கள தர்மப்படுத்துற கொஸ்டின் எல்லாம் பிஜேபிக்கு வச்சிருவாங்க. எந்தெந்த கேள்விகள்லாம் ஒருத்தர் எம்பராஸ் பண்ணுமோ, சங்கடப்படுத்துமோ, அந்த மாதிரி கேள்விகள்லாம் தே ரிசர்வ் இட் ஃபார் பிஜேபி லீடர்ஸ். எதெல்லாம் குஷிப்படுத்துமோ அதெல்லாம் திமுக. நீங்க ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட பேசும்போதுங்க, அவரோட இன்டர்வியூல தொடர்ந்து பாக்குறேன், திருப்பி இதை போட்டு பாருங்கன்னு சொன்ன ஒருத்தர். அவர் எப்பெல்லாம் முதலமைச்சரை பத்தி பேசுறாரோ அப்பெல்லாம் திரு ஸ்டாலின் அவர் இப்படி சொல்லிட்டாரு, திரு ஸ்டாலின் அவர் சொல்லிட்டே வர்றாரு. எப்பெல்லாம் பிரதமரை பத்தி பேசுறாரோ அப்பெல்லாம் உங்க மோடி என்ன சொன்னாருன்னு சொன்னாரு. கடைசியா ஒரு எனக்கே அந்த மாதிரி சில மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்குது. நான் வந்து மோடின்னு சொல் சார், பிரதமர் அவர்களை மோடின்னு சொல்லுன்னு மோடியோ சொல்லியிருக்காரு. ஆமா தானே? அப்ப ஸ்டாலின் தலைவர்கள் ஸ்டாலின் வந்து திரு ஸ்டாலின் சொல்லணும்னு தான் சொல்லியிருக்காரா? ஸ்டாலின் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நாங்க ஃப்ளோல ஸ்டாலின் சொல்லுவோம், மாண்புமிகு ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின், பிரதமர் மோடின்றோம். நான் சவால் விடுறேன், நான் எடுத்து எத்தனையோ கிளிப்பிங்ஸ் அனுப்புறேன். எப்ப எல்லாம் முதலமைச்சர் சொல்றதல்ல சார், இதெல்லாம் திட்டமிட்டு இல்லங்க, உங்க மனசே அப்படி பிரதமர் மோடி என் இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் மோடியை நாங்க மதிக்கிறோம். சரிங்களா? பாருங்க, நான் வந்து ஐயா மோடின்னு சொல்லுவேன், ஐயா ஸ்டாலின் தான் சொல்லுவேன். என்னுடைய உரைகள் எங்க வேணும் பாருங்க, முதலமைச்சரை பத்தி பேசும்போதும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லுவேன், ஐயா மோடின்னு தான் சொல்லுவேன். நான் பிஜேபிக்காரன், நான் ரெண்டு பேரையும் சமம் மரியாதைன்னு கொடுக்குறப்போ ரெண்டுக்கும் சமம். விமர்சனம்னு வைக்க வரும்போது தான் நான் திமுக மேல கடுமையா வைக்கிறேன். நீங்க பேசுறப்ப என்ன செய்றீங்க, நீங்க நான் மாதேச சொல்ல என்னையுமே கேள்வி கேட்கறாங்க. திரு ஸ்டாலின் இங்க மோடி, ஏன் பிரதமரை வெறும் மோடி சொல்ல சார், வெறும் மோடி முதலமைச்சரை திரு ஸ்டாலின் சார். இல்லன்னா நாங்க என்ன கேள்வி கேட்கணும்னு மீடியாவுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஒரு 15 நாளைக்கு நாங்க எல்லாம் டியூஷன் நீங்க வச்சுங்க சார், நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கானா பிஜேபிக்கு? உங்களுக்கு திட்டம் என்ன? எங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கணும்னு நீங்க திட்டம். உங்களுக்கு என்ன திட்டம்? உங்களுக்கு என்ன திட்டம்? ஏன் அப்புறம் பிரதமரை சொல்றப்ப ஏன் திரு வார்த்தை வர மாட்டேங்குது? மரியாதைக்குரிய பிரதமர் மோடி தான் சார் எங்களுக்கு. இங்க மட்டும் ஏன் திரு வருது சார்? நான் கேக்குறேன், எளிமையா இல்ல சார், நீங்க நோக்கப்படுத்தாதீங்க. நோக்கம் விஷ விதைக்கு தண்ணி ஊத்தி வளர்க்காதீங்க. நோக்கம் நீங்க திமுகவை குஷிப்படுத்த விரும்புறீங்கன்றத நோக்கம். நோகாம நொங்குதிங்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் எங்கள் தலைவர் சுட்டி காட்டிருக்காரு. சரி, இந்த ஒரு பிரச்சனை வருது, கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துறாங்க, எல்லாமே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க வேண்டாம், மன்னிப்பு கூட இல்ல. ஓகே, என்ன மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது, அது என்ன? அந்த மன்னிப்பு கூந்தல்னா என்ன சார்? தெரியல. உங்களுக்கு தெரியாது? ப்ரொஃபசர் தானே?
மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது, என்ன தப்பு? ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ப்ரொஃபசர் என்ன தப்பு? நீங்க பல மாணவர்களை உருவாக்குனவரு, நீங்க வந்து கூந்தல்ங்கிற வார்த்தையை வச்சு நீங்க பேசுறீங்க, நீங்க அதை விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியங்க. இல்ல, மன்னிப்புன்ற வார்த்தை தான் முக்கியம். என்ன தப்புட்டாரு? மன்னிப்பு கேட்கணும். என்ன தப்புட்டாரு? அப்படின்னா தப்பு நடந்திருக்கு, அவர் பேசினதுல என்ன தப்பு நடந்திருக்கு? நீங்க வக்கரமா ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு அது தப்புன்னு சொன்னா நான் எத்தனை வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தைகள்லாம் பின்னால ஒண்ணுக்கு வக்கரம் இருக்கு. அப்புறம் ஒருத்தர் சொல்றான் என்னை வச்சு செஞ்சுட்டாரு ஒருத்தர் அப்படிங்கிறான். இதை சாதாரணமா எடுத்துக்கலாம், வக்கரமா எடுத்துக்கலாம்ல? ஆமா, புரியுதுல உங்களை? ஏறி அடிச்சுட்டாருல அப்படின்னு சொல்றான், இதை வக்கரமா இன்டர்பிரட் பண்ணலாம்ல? மன்னிக்கணும், நான் தப்பா இது வந்து அன்பார்லிமெண்டரியா நான் பேசுறேன், எனக்கே தப்புன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆனால் புரியறதுக்காக பேசுறேன். ஒன்னொன்னுக்கு பின்னாலையும் ஒரு வக்கர உணர்வை உருவாக்கலாம்ல? அப்படி உருவாக்கிட்டு அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால வக்கரம் இருக்கு, அதுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அவர் சொன்னதனுடைய அர்த்தம் பட்டும்படாம கேட்கறாங்க, குஷிப்படுத்த கேட்கறாங்க, அவருக்கு மனசு வலிச்சிடக்கூடாதுன்னு கேட்கறாங்க, கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுதாங்க அண்ணாமலை அவர்கள் சொல்ல வந்த கருத்து. நீங்க அதுக்கு மன்னிப்பு கேளுன்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வார்த்தைகளை கையாளும் விதம் ஒரு தலைவருக்கு இப்படியா அழகு, இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்கறாங்க. பேசலாம், தப்பு இல்லையா? தப்பு இல்ல. இதற்கு முன்னாடி எந்த தலைவரும் இப்படி பேசலையே. யாருமே பேசலன்றக்கா இப்போ ஒருத்தர் முதல்ல பேசுறது தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு மாவட்டம், ஒரு பகுதி, எங்க பகுதியில் இதுதான் பேசுவாங்க வழக்காட்டு மொழின்னு நீங்க அந்த பகுதி மக்களையும் வந்து அப்படி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் சொன்னார் திரு அண்ணாமலை அவர்கள். இல்ல, அந்த அளவு கூட தேவையில்லை. அதை விளக்குனதுதான் அது பெருந்தன்மை, அவருடைய பெருந்தன்மை. விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தப்பு? இப்படி எல்லாம் பேசினா நம்மளால என்ன சாருங்க தமிழ்நாடு சாதிக்க முடியும்? இதை விட மோசமா திமுக தலைவர் எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா? நான் சொல்றேன், நீங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, இப்போ கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜரை பத்தி மட்டும் என்னெல்லாம் சொல்லி அது முரசொலியில அச்சா வந்திருக்குன்றத மாத்திரம் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல, நானே இதுக்கு அந்த கட்சி மன்னிப்பு கேட்குமான்னு கேளுங்க. அது மாதிரி முரசொலியில பெருந்தலைவர் பற்றி கருணாநிதி என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள், நான் உங்களுக்கு அனுப்புவா? அப்ப திமுக மன்னிப்பு கலைஞர் பேசுறாருன்னு அண்ணாமலை பேசுறதையும் சரின்றது பாருங்க, அங்க பேசினார் அவரு, நாங்க இங்க பேசுறோம் அப்படின்னு நியாயப்படுத்துறது என்ன சார்? அதைத்தான் தப்பு சொல்றேன். நீங்க கலைஞர் பேசின ஆபாசத்தை அதை சகிச்சுக்கிறீங்களா? இல்ல ஆபாசமே இல்லாத நீங்க ஆபாசம்னு சுட்டி காட்டுறீங்க. அதைத்தான் நம்ம அவருடைய அரசியல் திமுக கட்சியை அதிகாரப்பூர்வமா நாங்கள் பெருந்தலைவரை பத்தி இப்படி பேசியதெல்லாம் தவறு, இன்னைக்கு என்னைக்கோ ஒரு கான்டெக்ட்ல பேசிட்டோம், நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறோம் கேட்க சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கறத பத்தி அப்புறம் பார்க்கலாம். EVK இளங்கோவன் ஒரு தலைவர் இருந்தார் காங்கிரஸ்ல. ஆமா, நரேந்திர மோடி அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, ஒரு 30-40 நிமிஷம் பேச்சுவார்த்தை. ஆமா, அதை பத்தி எப்படிங்க பேசினாரு? ரைட் சார். அதெல்லாம் பூட்டி அறைக்குள் ஒரு ஆணும் பெண்ணும் 40 நிமிடங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பொது வெளியில பேசினாரா இல்ல EVK இளங்கோவன்? இதை விட கொச்சையா தரக்குறைவா ஒரு கேவலமான மனுஷன் இருக்க முடியுமா தமிழ்நாடு அரசியல்ல? அந்த EVK இளங்கோவன் என்ன கண்டிச்சீங்க? யாரு கண்டிச்சீங்க? ஒரு பிரதமரையும் ஒரு முதலமைச்சரையும் பேசுற பேச்சாது? திமிரு தானே அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு நாதி கிடையாது. மீடியாவுக்கு பட்டும் படாம பல்லு படாமன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பட்டுக்குச்சு. கேளுங்க சார், இதெல்லாம் காங்கிரஸ்காரனை கேளுங்க. EVK இளங்கோவன் எவ்வளவு ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணாரு கேளுங்க. திமுகவினுடைய மேடைகள்ல அந்த பேச்சாளர்கள் எல்லாம் எவ்வளவு நரகல் பேச்சு முதலமைச்சர் அம்மையாரை பத்தி, ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசியிருக்காங்கன்னு கேளுங்க. அப்படியே பெண்கள்லாம் அப்படியே காதை பொத்திட்டு வெளியேறணும் அந்த திமுக கூட்டத்தை விட்டு. கேசட் அனுப்புவா, பழைய ஆடியோ கேசட்ஸ் இருக்கு அனுப்புவா. என்ன சார் ஆபாசத்தை பத்தி நீங்க எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க? ஆபாச பேச்சுக்குன்னே உருவான கட்சி திமுக, நீங்க எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க? ஒரு வார்த்தை பேசிட்டாரு, இதை நம்ம கடந்துட்டு போலாம், இல்லன்னா அதுல நீங்க கடந்துட்டு போக நீங்க தயாரா இல்ல, அதை விட்டுறதுக்கு நாங்களும் தயாரா இல்ல. பேசுனா தரவா ஸ்க்ரூட்டினி பண்ணுவோம், பேசுவோம், தமிழ்நாடு அரசியல ஓவரால் பண்ணுவோம். யாரெல்லாம் எப்ப எல்லாம் வரலாற்று என்ன பேசிருக்காங்கன்னு எடுங்க, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நீங்க மன்னிப்புன்ற வார்த்தை பட்டுக்குச்சு, கூந்தல்னா பட்டுக்குச்சுன்னு என்ன அர்த்தம்? அதை ஏத்துக்க முடியாது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு 2024 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் எல்லாம் மாறும்ன்றாங்க. நேற்றைக்கு பேசியிருக்காங்க, சூளுரை சபதம் எடுத்திருக்காங்க, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் நாள் தான் நம்முடைய வெற்றிக்கான நாள்ன்றாங்க. சார், நான் ஏற்கனவே ஒரு ஊடகத்துல இதை பத்தி ஒரு கதை சொன்னேன். ஒருத்தர் கஷ்டப்பட்டு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் எழுதும்போது என்ன சொல்றாரு, இந்த கடிதம் எழுதுற அளவுக்கு கூட எனக்கு கண்ணு சரியா தெரியல, கஷ்டப்பட்டு தான் எழுதுறேன், எனக்கு கொஞ்ச நாளாவே காது எதுவுமே கேட்க மாட்டேங்குது, என்ன மூக்குல என்ன வச்சாலும் வாசமே தெரிய மாட்டேங்குது, சாப்பிட்டது செரிக்க மாட்டேங்குது, கையை காலை நீட்ட முடியல, மடக்க முடியல, படுத்தா தூக்கம் வரல அப்படின்னு எழுதிட்டு மற்றபடி நான் நலமாக உள்ளேன் அப்படின்னு எழுதினாரு. இத மாதிரி காமெடி அதான் சார் இந்தி கூட்டணி. பெங்கால்ல காங்கிரஸுக்கும் மம்தாவுக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவா மம்தா இந்தியா கூட்டணியில் இருக்குன்னு இருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க, மம்தாவுக்கும் காங்கிரஸுக்கும் பெங்கால்ல கூட்டணி இல்லை, ஆனால் இந்தி கூட்டணி தொடர்கிறது.
நிதிஷ்குமார் எப்ப வெளியில போவாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல. இந்தி கூட்டணி இல்லன்ட்டாரு அவரு. ஐஜேக்கு அவங்க இல்ல ஜனதா தள் சொல்லிட்டாங்க, நாங்க அப்படி எல்லாம் போக மாட்டோம்ட்டாங்க. ஏன்னா இந்தி கூட்டணி தொடர்கிறது. ஜேடியு சொல்லி பஞ்சாப்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் அலையன்ஸ் வராது, ஆனால் இந்தி கூட்டணி தொடர்கிறது. கேரளாவில் மார்க்சிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வராது, சீட் ஷேரிங் நடக்காது, ஆனால் இந்தி கூட்டணி தொடர்கிறது. இதுக்கும் இந்த பெரியவர் கடிதம் எழுதி எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, கையை நீட்ட முடியல, மடக்க முடியல, ஆனால் நலமாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா சொல்லுங்க. அந்த காமெடியை கேட்டு நான் சிரிக்கிறேன், இல்லைன்னா என் காமெடிக்கு நீங்க சிரிச்சு தாங்கணும். சிரிச்சிருங்க. போட்டிக்கு வருவாங்க சார். போட்டிக்கு அவங்க தயாரா பல அடுத்து உட்காந்து பேச போறாங்க, எல்லாத்தையும் சரி கட்ட போறாங்க சார். நாங்க கூட ஒரு 303 சீட்ல இருந்து ஒரு 20-30 சீட்டு கூட பெறுவோம், 330 வரைக்கும் போவோம் தான் நினைச்சோம். இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிற உற்சாக அலை பாத்தீங்கன்னா ஸ்வீப். நீங்க தயவு டெபாசிட் கட்டாதீங்க, போச்சு. நீங்க இந்தி கூட்டணி அட்வைஸ் பண்ணுங்க, தேவையில்லாம மோடியோட போய் மோதாதீங்க. இந்த தேர்தலையே நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு தேர்தல் செலவே இல்லாம நாட்டுக்காவது நல்லது பண்ணுங்க. மோடி தான் எப்படி பிரதமர் ஆக போறாரு, விட்டுட்டு போக சொல்லுங்க சார். ரொம்ப இதா எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க, அதே போல ரொம்ப பெருசா நினைக்கிறீங்களே சார். பாத்துட்டே இருக்கு சார். ஒரு சார் நான் இன்னைக்கு பேசுறேன், இது இப்போ வந்து ஜனவரி எண்டுல உட்காந்து நம்ம பேசுறோம். ஆமா, ஏப்ரல் எண்டுல அல்லது மே ஏர்லி ஃபர்ஸ்ட் வீக்ல ரிசல்ட் வந்துட போகுது. அதிகபட்சம் 3 மாசமா, 100 டேஸா, 100 நாள்ல நான் சொல்றது நடக்க போகுது சார். 100 நாள் ஜோதிடம், அது 100 நாள் ஜோதிடம். மறுபடியும் பிஜேபி வெற்றி பெறும்னு ரொம்ப பெரிய இலக்கெல்லாம் வச்சுக்கிட்டு மோடி தாங்க மறுபடியும் பிரதமர். அது வந்து இட்ஸ் ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி 140 crore people, 140 கோடி மக்களுடைய ஆசையை மோடி மறுபடியும் பிரதமர் ஆகணும். பார்க்கலாம் இந்தியா கூட்டணி அடுத்த கூட்டம் மறுபடியும் எல்லாத்தையும் பிரச்சனையெல்லாம் சரி கட்டுறாங்களான்னு பார்ப்போம். அதுவும் தமிழ்நாட்டுக்கு இப்போ ஐயா ஸ்ரீரங்கம் வந்தார்ல, ராமேஸ்வரம் வந்தார்ல, 11 நாள் விரதம் இருந்து அங்கே வந்து தீர்த்தமாடி இங்க இருந்து எல்லாம் எடுத்துட்டு போய் அதெல்லாம் மக்கள் மனசுல, அது குறிப்பா பெண்கள் வீட்டுல இருக்காங்க டிவி பாக்குறாங்கல்ல, அவங்க மனசுல ஒவ்வொரு வீட்லயும் அவரு அந்த வீட்டோட மூத்த தாத்தா ஆயிட்டார் சார். குழந்தைகளுக்கு எல்லாம் தாத்தா ஆயிட்டாரு. சரி, அங்க உள்ள ஆண்கள் பெண்களுக்குள்ள அவர் அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டார் அவர். அதனால அவரு ஒவ்வொரு வீட்லயும் உறைந்த ஒருவர். ராமர் கோவிலுக்கு ஒரு 11 நாள் விரதம் இருந்தாரு. 11 நாள் தானே கரெக்டா? மசூதிக்கு ரம்ஜான் பக்ரீத் சமயத்துல அந்த மாதிரி விரதம் இருப்பாரா? சர்ச்சுக்கு எல்லாம் அந்த அங்கெல்லாம் போவாரா? இந்த மாதிரி என்னது சாஷ்டாங்கமா விழுந்தார்ல, நெடுங்கான் கடையா விழுந்தார்ல, அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கா மோடி அவர்கள்? விரதம்ன்றது ரிலிஜியஸ், அது பொலிட்டிக்கல் இல்ல. சரி, நீங்க அதை பொலிட்டிக்கலா தான் பண்றீங்கன்றாங்க. நான் வந்து இந்து, நான் எனது சம்பிரதாயங்களுக்காக தான் நான் விரதம் இருப்பேன். இப்போ உதாரணமா நான் இந்துவா இருந்தாலும் மோடி ஐயா நவராத்திரிக்கு விரதம் இருக்காரு. சரி, நான் நவராத்திரிக்கு விரதம் இருக்கிறது இல்ல, நான் கந்த சஷ்டிக்கு இருக்கேன். புரியுதா? இந்துக்கள்லயே கூட ஒருத்தர் கார்த்திகை விரதம், கந்த சஷ்டி. பிரதமர் எல்லாருக்குமானவர் தானே பிரதமர், எல்லாருக்குமானவர். அப்போ வருஷம் 365 நாளும் அவர் சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் விரதம் இருக்கணும்னா நீங்க 365 நாள் சாப்பிட முடியாது. 48 நாள் ஈஸ்டர் டு குட் ஃப்ரைடே தவக்காலம்னு இவங்க கிறிஸ்டியன்ஸ் விரதம் இருக்காங்க, விரதத்தை போட்டு. ரம்ஜான் 30 நாளா 28 நாளா முஸ்லிம்ஸ் விரதம் இருக்காங்க, அதுக்கு விரதத்தை போடு. கந்த சஷ்டிக்கு ஒரு 6 நாள் விரதத்தை போடுனா இது பிரதமருக்கு எதிரான ஒரு சதி திட்டம் போல தான் நான் பாக்குறேன். பிரதமர் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிற மாதேசனுடைய சதி இல்ல. ரைட், இறுதியா ஒரு கேள்வி சார். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான நிர்வாகி திரு அமர் பிரசாத் ரெட்டி மீண்டும் கைதாவார் அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் பரவிட்டு இருக்கு. தனிப்படை அமைச்சிருக்காங்க சார். ஒரு திமுக எம்எல்ஏ வீட்டுல ஒரு பட்டியலின சகோதரிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி பக்கமா வந்துட்டு இருக்கு. கைது பண்ணிட்டாங்க சொல்றேன் கேளுங்க. அது எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம், எவ்வளவு அது மீடியால டிஸ்கஸ் ஆனதுக்கு அப்புறம், இன்னும் வேங்கை வயல்ல என்ன நடந்ததுன்னு இன்னும் தெரியல. இது வந்து ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போன புகார்ல நீ அமர் பிரசாத் ரெட்டியை சேர்த்து பேர் கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேரை இந்த பொண்ணு இணைச்சு கொடுத்துருக்கு. அப்படி எல்லாம் சொல்லி அவங்க காழ்ப்புணர்ச்சி தான். அவங்க அந்த உங்க கட்சி நிர்வாகியே வீடு புகுந்து அடிச்சிருக்காங்க சார். அதனாலதான் சொல்றேன், அதுல யாரோ உள்ளுக்குள்ள புகுந்து தப்பா கைட் பண்ணி அந்த சகோதரிக்கு நீங்க அமர் பிரசாத் ரெட்டி சேர்த்து கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. எதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி பேரையும் சேர்த்து? திமுக அரசை எதிர்த்து ரொம்ப தைரியமா துணிச்சலா சவால் விட்டு பேசுறாருல. திமுக எப்படி அந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை சகிச்சுக்கிற ஒரு பக்குவம் இருக்கா திமுக? அமர் பிரசாத் ரெட்டியை விட பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தவங்க சார் அவங்க. அவர் மேல தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அது என்னன்னு தெரியல, பாப்போம். சொந்த கட்சி நிர்வாகியை போய் அடிக்கிறதுன்றது நல்லதா? யாரு பண்ண? அமர் பிரசாத் போய் பண்றாரு சொந்த கட்சி. அவங்க டிரைவர் பண்ணாரு, அதனாலதான் கைது. டிரைவர் என்ன கட்சிக்காரரா? டிரைவர் அவர் சொல்லி தான் பண்ணாரு. ரெண்டாவது அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா இல்லைன்றது நிரூபணம் ஆயிருச்சா கோர்ட்ல? கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க சார். டிரைவர் இப்ப ஏன் டிரைவர் என் கட்சிக்காரனா? நான் டிரைவர் வச்சிருக்கேன், அவர் என் பார்ட்டி ஆளா இல்லையே. சரி, எனக்கிட்ட வேலை செய்யறாரு, கட்சி விஷயங்கள்ல நான் சொல்ற வேலைகளை அதையும் சேர்த்து செய்வாரே தவிர அவர் முழுசா கட்சியை உள்வாங்கிக்கிட்டு வண்டி ஓட்டுறாரு.
எல்லா தலைவர்களும் வச்சிருக்கிற டிரைவர்களும் கட்சிக்காரங்க எல்லாம் கிடையாது. அப்படிலாம் நிறைய இடத்துல வேற கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. வேற மதம், வேற ஜாதி, வேற மொழி பேசுறவங்க எல்லாம் கூட டிரைவரா இருக்கிறாங்க. இதுக்கு அது சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாட்டுல சர்ச்சைகள் நிறைந்ததாவே போயிட்டு இருக்கீங்களே சார் நீங்க உருவாக்குறதுனால தான். யார் நாங்க இங்க எந்த தப்பும் பண்றது எல்லாத்தையும் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற வல்லமை தமிழ்நாட்டுல டிஸ்கோர்ஸ்ல இருக்கு. அதை நீங்க ஊடகங்கள் அதை ரொம்ப சந்தோஷமா செய்றீங்க. செய்யுங்க இன்னும் 2 வருஷம் 26 வரைக்கும். அப்புறம் இந்த திமுக ஆட்சியில் இருக்க போது இல்ல, அப்புறம் நாங்க தான் ஆட்சி. ஓ நீங்க அப்புறம் வந்து நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப ஆனா அங்க மோடியை தவிர வேற யாருமே இல்ல. இங்க தமிழ்நாட்டுல திமுக முடிஞ்சுனாவே நாங்க தான் அப்படின்ற எண்ணம் எல்லாம் ரொம்ப என்னோட ஆசை இல்ல சார். நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? நானே ஏதோ 5 வருஷம் முன்னாடி பேசிருக்க மாட்டேன். இது தமிழக மக்களின் விருப்பம். மக்களின் விருப்பத்தை எல்லாரும் உங்க கேமரா முன்னால ஆதன் டிவியில பேச முடியாதுங்கிறதுனால ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியா நான் ஏதோ உங்க கேமரா முன்னால பேசுறேன். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வர வேண்டும் என்பது மக்கள் விருப்பம். பார்க்கலாம் சார், பெட்டியில ஓட்டு விழுதா, பட்டனை கரெக்டா இதுக்கு தான் தாமரைக்கு தான் அழுத்துறாங்களான்றது தெரியும். நமக்கு காலம் உணர்த்தும். நேரம் கொடுத்து நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி ப்ரொஃபசர். நன்றி.